ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அற்புதர் இயேசு டிவியிலேருந்து திரும்பியும் உங்களோட நெல்சன். ஃப்ரெண்ட்ஸ், அற்புதர் இயேசு டிவி உங்களோட டிவின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த அற்புதர் இயேசு டிவி மூலியமாக நாங்கள் 24 மணி நேரமும் ஒவ்வொரு சர்ச்சுக்கும் போய் நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பல நிகழ்ச்சிகளை ஷூட் பண்ணி உங்களோட வீட்டுக்கு நாங்கள் கொண்டு வரோம். நான் எப்போவுமே சொல்கிறது தான், அற்புதர் இயேசு டிவி தொடர வேணும்னா இது உங்களோட காணிக்கையால் தான் நம்ம தொடர முடியும். ஒரு சில பேர் என்கிட்ட இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, என்கிட்ட மட்டும் இல்லை, பல பேர்கிட்ட நெல்சனுக்கு ரொம்ப அதாவது பண்டா காட்டிகிட்டு இருக்காங்க, இல்லைன்னா நெல்சனுக்காக நாங்கள் ஏன் இந்த காணிக்கை கொடுக்கணும்னு. நான் ஒரு ஆயுதம் மட்டும்தான். அற்புதர் இயேசு டிவி கடவுளோட டிவி, இது இயேசு ஆண்டவரோட டிவி. ஸோ அற்புதர் இயேசு டிவிக்கு கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவையும் உங்களுக்கே தெரியும், இது நீங்கள் கடவுளுக்கு கொடுக்குற காணிக்கை. உங்களோட காணிக்கை மூலியமாக அற்புதர் இயேசு டிவி லட்சக்கணக்கான வீடுங்களுக்கு, ஒவ்வொரு டரோட உள்ளே இருக்கிற ஆன்மாவுக்கும், ஒவ்வொரு நபருக்கும் ஆன்மீகத்தில் இன்னும் வளர இயேசு ஆண்டவரோட பெயரால் நாங்கள் இந்த டிவி நீங்கள் கொடுக்குற காணிக்கை இதுக்காக தான். இதன் மூலியமாக நீங்கள் கொடுக்குற காணிக்கை மூலியமாக பல லட்சக்கணக்கான பேரோட வீடுங்களில் பாட்டு, கிறிஸ்துவ பாட்டு, கிறிஸ்துவ படங்க, கிறிஸ்துவ செய்திகள் போன்ற பல நிகழ்ச்சிகளை நாங்கள் 24 மணி நேரமும் கொண்டு வரோம். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவையும் நாங்கள் வீணாக்குறது இல்லை. ஒவ்வொரு ரூபாவையும் நாங்கள் சேர்த்து வச்சு நாங்கள் மாதமாக நாங்கள் கேபிள் வாடகையும் சரி, எங்களோட ரூம் ரெண்ட்டும் சரி, பல செலவுகளை நீங்கள் கொடுக்குற காணிக்கையில் தான் நாங்கள் செலவு பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கே தெரியும், எத்தனையோ கத்தோலிக்க, எத்தனையோ கிறிஸ்துவ சேனல்கள் இருந்தாலும் எல்லாரும் என்னை போல தான் மாதம் ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டு இருக்காங்க. அதே போல தான் இந்த டிவி ஊழியத்தை வளர்க்கவும் தொடரவும் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க, இந்த டிவிக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, நெல்சனுக்கு இல்லை. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவும் உங்களோட குடும்பத்திற்கும், நீங்கள் செய்கிற தொழிலுக்கும், உங்களோட வளர்ச்சிக்கும், நீங்கள் ஆண்டவரோட வேலையில் பங்கு எடுக்கும்போது கண்டிப்பாக ஆசீர்வாதம் வரும். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டும் இல்லை, இது செய்கிற ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக வரும். ஸோ அற்புதர் இயேசு டிவிக்கு முந்தின வரைக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ண பாருங்கள். இது உங்களோட டிவி. இந்த டிவிக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். மணி ஆர்டர், பேங்க் மற்றும் நீங்கள் சப்போஸ் வர முடியலன்னா கால் பண்ணுங்கள், நாங்கள் வாங்கிக்கிறோம். ஆனால் உங்களோட காணிக்கையில் தான் அற்புதர் இயேசு டிவி தொடர்ந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஏன்னா இதுதான் உண்மை. ஸோ உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவி சார்பாக நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும், இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும், இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும், தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள்: பேங்க் டீடைல்ஸ், Bank of India, account name Jesus Helps, account number 80331000000196, bank name Bank of India, bank branch Washerman Pet. State Bank of India, account name Nelson Anthony L, bank name State Bank of India, account number 3078756565, IFSC code SBI N 0001794,
Branch, New Washerman Pet. Address for money order, DD and check. Arpudar Esu TV, 56/11, Avur Muthaiya Street, New Washerman Pet, Chennai 81. Contact numbers 8148912933, 9789866627 and 9790721603. Email ID nelsonAjokiam@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செய்து ஆங்காங்க நின்று கொண்டு அனைவரும் இன்றைய முன்பாக வந்து கொடும்படி கேட்டுக்கொள்கிறேன். நிறைய இடம் இருக்கு. எனவே தயவு செய்து ஆங்காங்கே நின்று கொண்டிருக்க அனைவரும் முன்னாடி வந்து சேர் போட்டு உட்காருங்க. சிறு பிள்ளைகள் அனைவரும் தயவு செய்து சேர்ல உட்காருங்க. உடனே உட்காரும்படி கேட்டுக்கொள்கிறோம். வருகை பாடல். வருகை பாடல். வேதாலயத்தின் துறைகளில்
நமது குலமே வருகவே வருகவே. வருகை. ஒளி இருளினை அகற்றும். ஒளி பிறருக்கு உதவும். ஒளி தீங்கினை சுட்டரிக்கும். ஒளி நம் வாழ்வின் இன்றியமையா அங்கமாகும். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு ஏற்ப அவரை தொடர்ந்து வாழ நாம் அவரின் ஒளியை பின்பற்றுவோம், நல்வழி நடப்போம். விளக்கின் முதல் திரியை நம்முடைய மேதகு பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி அவர்கள் இறைமக்களின் ஆயராக என்பதின் அடையாளமாக இம்முதல் திரியை ஒளியேற்ற அன்போடு அழைக்கின்றோம். இரண்டாவது திரியை நம்முடைய மறைவட்ட முதன்மை குரு அருள்பணி எல் பால்ராஜ் அடிகளார் நம்முடைய பங்கின் வளர்ச்சிக்கு அடையாளமாக இத்திரியை ஒளியேற்ற அன்போடு அழைக்கின்றோம். மூன்றாவது திரியை நம்முடைய பங்கு பேரவையின் தலைவர் நம்முடைய பங்கு தந்தை அவர்களை இப்பங்கின் அயரா உழைப்பிற்கு அடையாளமாக ஒளியேற்ற அன்போடு அழைக்கின்றோம். நான்காவது திரியை நம் பங்கு பேரவையின் துணைத் தலைவர் திரு செல்வராஜ் அவர்களை பங்கு மக்களின் ஒத்துழைப்பிற்கு அடையாளமாக இத்திரியை ஏற்ற அழைக்கின்றோம். ஐந்தாவது திரியை நம் பங்கு பேரவையின் செயலர் திரு ஆரோக்கியராஜ் அவர்கள் பங்கு மக்களின் உழைப்பிற்கு அடையாளமாக இத்திரியை ஏற்ற அன்போடு அழைக்கின்றோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும்
கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம்முடைய 2015க்கான ஆண்டு பெருவிழாவின் தொடக்க நாளிலே புனித சூசையின் அருள் வரங்களுக்காக ஏங்கி வருகை தந்திருக்கும் பக்தர்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் பங்கு தந்தையின் சார்பாகவும் பங்கு பேரவையின் சார்பாகவும் இத்திருவழிபாட்டிற்கு அழைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். மனிதர் ஒவ்வொருவரின் குறிக்கோளும் இறைவனை அடைவதாகவே உள்ளது. ஆனால் நம் வாழ்வின் ஏற்படும் ஒரு சில தடைகளாலும் சுமைகளாலும் மாய கவர்ச்சிகளாலும் நாம் நமது குறிக்கோளில் இருந்து தவறுகிறோம். இறைவனை நோக்கி இருக்க வேண்டிய நமது இதயங்கள் தடம் புரண்டு கிடப்பது உண்மையே. இன்றைய வழிபாடும் இறைவார்த்தைகளும் தடம் புரண்டு கிடக்கும் நமது இதயங்களை இறைவனை நோக்கிய இதயங்களாக மாற்ற வலுப்பெற நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. இறைவன் மீது நம்பிக்கை கொண்டிருப்போரின் இதயங்கள் புதிய ஆற்றல் பெறும். அவர்கள் ஓடுவர், களைப்படையார், நடந்து செல்வர், சோர்வடையார். மேலும் இன்று நமது சூசையின் திருக்கொடி வானுயர பறப்பது போல நமது இதயங்களும் இறைவனை நோக்கிய இதயங்களாக வானுயர பறக்கும். இறைவனை நோக்கிய இதயங்கள் பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை மற்றும் இவை அனைத்திற்கும் மேலாக தனது அயலானின் மீது அன்பு ஆகிய அனைத்து பண்புகளையும் தமது இருப்பிடமாக கொண்டிருப்பர். அன்பு இறை சமூகமே இறைவனை நோக்கிய இதயங்களாக அடுத்தவர் மீது அன்புடன் அனைத்து நற்பண்புகளையும் நம்மகத்தே கொண்டு நமது புனிதர் சூசையின் திருக்கொடி வானுயர பறப்பது போல நமது இதயங்களும் இறைவனை நோக்கி வானுயர பறக்க நாம் இறைவனை நோக்கி ஜெபிப்போம். மேலும் இன்று நமக்காக திருப்பலி நிறைவேற்றி நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்று தரும் நமது பேராயரின் உடல் நலத்திற்காகவும் அவருடைய பணிகளுக்காகவும் ஜெபிப்போம். மேலும் இன்று திரளாக கூடியிருக்கும் அனைத்து பக்தர்களின் எண்ணங்கள் ஏக்கங்கள் அனைத்தும் நிறைவேற இத்திருப்பலியில் ஜெபிப்போம். நம் அனைவரின் தேவைகளுக்காகவும் இத்திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய தகுதியை ஏற்ற நிலைமையை ஏற்று இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி கோபம் அமைதியின் தெய்வமே நிறைவா எங்களுக்கு அன்பு செய்ய இதயத்தை தந்தும் பிறரை அன்பு செய்யாமல் சிறிய சிறிய பிரச்சனைகளுக்கும் தேவையில்லாமல் தீயவரின் கொடூர கருவியான கோபத்தை அதிக அளவில் பயன்படுத்தி எங்கள் வாழ்வில் அமைதியை இழந்து உம்முடைய அன்பை மறந்து எங்களது இதயங்கள் உம்மை நோக்கி இதயங்களாக இல்லாத தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகின்றோம். சந்தேகம் அன்பான வாழ்வில் பிளவை கொண்டு வருவது சந்தேகம். நம்பிக்கையின் நாயகனே என் இறைவா, பல்வேறு தருணங்களில் நீர் எங்களுக்கு கொடுத்த அழகிய வாழ்வில் நம்பிக்கையின் நாயகர்களாக தூண்களாக வாழ்ந்திருக்க வேண்டிய நாங்கள் சந்தேகம் என்ற தீய எண்ணத்தால் ஆட்கொள்ளப்பட்டதால் முழுமையான நம்பிக்கையற்ற தன்மையால் வாழ்ந்த தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம் இறைவா. சண்டை சர்ச்சை
தெய்வமே எம் இறைவா, எங்களுடைய வாழ்வில் பல நேரங்களில் நீர் மகிழ்ச்சியையும் ஒற்றுமையையும் அருளிருந்தும் எங்களின் சுயநலத்தாலும் சிற்றின்பத்தாலும் பொறாமையாலும் அகங்காரத்தினாலும் நாங்கள் எங்களின் பொறுமையை இழந்து சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டு எங்களின் குடும்பங்களிலும் நாங்கள் வாழும் சமூகங்களிலும் இருக்க வேண்டிய அமைதியை நிலைக்குலிய செய்ய நாங்களே ஒரு கருவியாக அமைந்திருக்கின்றோம். எங்களில் சுயநலத்தினால் எங்கள் குடும்பங்களிலும் சமூகத்திலும் நாட்டிலும் அமைதியை கெடுத்த தருணங்களுக்காக மனம் வருந்தி உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகிறோம். அன்பு செய்யாமை. இன்று உலகம் இருண்டு போனதற்கு முக்கிய காரணம் உண்மையான அன்பில்லாத நிலைதான். எங்கே உண்மையான அன்பு குறைந்ததோ அங்கேதான் கோபம் உயிர் பெற்றது. எங்கே அன்பிற்கு உயிர் கொடுக்கவில்லையோ அங்கே பலவித தீமைகளும் பகைமைகளும் உயிர் பெற்றது. எங்கள் அன்பு ஊட்டெடுக்கவில்லையோ அங்கேதான் வறண்ட நிலம் போல சண்டை சச்சரவு பரவி உள்ளது. இந்த நம்மிடையே வந்துள்ள அன்பு நம்முள்ளே வந்து நம்மை அன்பு நிறைந்த மக்களாக மாற்ற தொடர்ந்து இத்திருப்பலியில் இணைவோம். நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். Amen.
மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்து பராமரித்து ஆளும் இறைவா, உழைக்க வேண்டும் என்னும் நீதியை எங்களுக்கு தந்து அந்த உழைப்பின் வழியாக உலகை வளப்படுத்துகின்றேன். தொழிலாளரான புனித சூசையப்பரை பின்பற்றி அவருடைய அருட்காவலில் நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை பொறுப்புடன் நிறைவேற்றவும், உலகெங்கும் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டுள்ள அனைத்து தொழிலாளர்களின் உரிமையும் நலவும் பேணி காக்கப்படவும் அருள் புரியும். உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாக வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்களது ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. நாம் வாழும் இந்த உலகம் மனிதர்களாகிய நம் ஒவ்வொருவரையும் பல இயந்திரங்களாக உருவெடுக்க செய்து அழிந்து போகும் செல்வ செழிப்பிற்காக அயராது உழைக்கும் ஓர் நிலையை உருவாக்கி நம்மை எளிதில் சோர்வடைய செய்கிறது. ஆனால் நமது ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவர் மீது நம்பிக்கை கொண்டுள்ள நம் ஒவ்வொருவரையும் புதிய ஆற்றல் அளித்து நாம் சோர்வுற்று நிலை தடுமாறும் போது நமக்கு புத்துயிர் அளித்து நம்மை புது படைப்பாக மாற்றும் இறைவனின் உயிருள்ள வார்த்தைகளுக்கு நாம் கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40, இறைவசனங்கள் 29 முதல் 31 வரை. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40, இறைவசனங்கள் 29 முதல் 31 வரை. கலைப்படையார், அவரது அறிவை ஆய்ந்தறிய இயலாது. அவர் சோர் உற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார். வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருகச் செய்கின்றார். இளைஞர் சோர்வுற்று கலைப்படையார், வாலிபர் நிலை தடுமாறி வீழ்வர். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார். நடந்து செல்வர், சோர்வடையார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. Amen.
இறைவா உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். நாம் நம்மை பலவித ஆடம்பர விலை உயர்ந்த ஆபரணங்களால் அணி செய்து கொள்ளாமல் நாம் நமது இறைவன் மக்களாக வாழ அவரது விலைமதிக்கத்தக்க முடியா பண்புகளால் நம்மை அணி செய்து அழகு செய்து கொண்டு வாழவும் நமது வாழ்வில் நமக்கு நன்மைகள் பல செய்த நமது இறைவனுக்கு என்றும் நன்றியுள்ள மக்களாக வாழ்ந்து நம் சொல்லும் செயலும் என்றும் இறைவனின் மகிமையை எடுத்துரைக்க வேண்டும் என்று கூறும் இறைவனின் வாழ்வளிக்கும் வார்த்தைகளுக்கு கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். தூய பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 12 முதல் 17 முடிய. நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறைமக்கள். எனவே அதற்கிசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கென்று நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றி உள்ளவர்களாயிருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிகொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறை வசனங்கள் 17 22 முடிய. இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தாள் படியிட்டு, நல்ல போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே. உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா?
கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். இயேசு அவரிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார். அப்போது இயேசு அவரை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விட்டு ஏழைகளுக்கு கொடுவும், அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார். இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்துகள் இருந்தன. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பங்கு தந்தை அவர்களே, என்னுடன் இந்த கூட்டு திருப்பணியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் சகோதர குருக்களே, அருட்கண்ணியர்களே, பாசமுள்ள இறை மக்களே, பக்தர்களே, நாம் அனைவரும் இந்த மாலை பொழுதிலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் இறைவனுக்கு ஏற்ற மக்களாக வாழ நம்மையே தயார் செய்வதற்காக இந்த பங்கின் திருநாளை இன்று ஆரம்பித்து இருக்கின்றோம். பாதுகாவலரான புனித சூசையப்பர் நமக்கு காட்டுகின்ற வழியில் நாம் அவரை பின்பற்றி அவருடைய வேண்டுதலின் பயனால் நம்முடைய வாழ்க்கையானது இறைவனுக்கும் இறை மக்களுக்கும் நம்முடைய மீட்பிற்கும் ஏற்ற வாழ்க்கையாக அமைய இப்பலியிலே ஜெபிப்போம். இறைவனோடு இணைந்த வாழ்க்கை என்ற ஒரு கருத்தானது நம்முடைய சிந்தனைக்கு இன்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இறைவனோடு இணைந்தவர்கள் நாம், ஏனெனில் திருமுழுக்கின் மூலமாக கடவுளின் பிள்ளைகளாகவும் கிறிஸ்துவின் மறை உடலில் அங்கத்தினர்களாகவும் அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் எப்பொழுதும் இறைவனோடு இணைந்தவர்களாக இருக்க வேண்டும், வாழ வேண்டும். அப்பொழுதுதான் கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவ விசுவாசிகளாக இருக்க முடியும். இச்சிந்தனையை நமக்கு தெளிவுபடுத்த முதல் 2 வாசகங்களும் முக்கியமாக இன்றைய நற்செய்தியும் பல கருத்துக்களை நமக்கு கூறுகின்றன. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், முதல் வாசகத்திலே எசையா ஆகமத்தில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற பகுதியானது 40வது அதிகாரம் திருவசனங்கள் 29 முதல் 31 முடிய. அங்கு கூறப்பட்ட கருத்து என்னவென்றால், இறைவனில் நாம் நமது ஆற்றலை வலுவை பெற வேண்டும். அப்பொழுது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் சரி, லௌகீக வாழ்க்கையிலும் நாம் சோர்வு அடைய மாட்டோம், களைப்பை அடைய மாட்டோம். அன்புக்குரியவர்களே, இக்காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் நம்முடைய பலமானது, ஆற்றலானது எங்கு இருக்கின்றது என்பதை அறிந்திருக்கின்றோமா? இவ்வுலகமானது தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய ஆற்றலையும் பணத்திலும் அதிகாரத்திலும் புகழிலும் தான் பெற்றிருக்கின்ற வாழ்க்கையிலும் இருக்கின்றது என்று தவறான எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஏன் நம்மிலே பலர், என்னிடம் பணம் இருக்கின்றது, அதிகாரம் இருக்கின்றது, புகழ் இருக்கின்றது, எனக்கு உறவினர்கள் இருக்கின்றார்கள், என்னை யாரும் அசைக்க முடியாது. அத்தகைய பலம், அத்தகைய ஆற்றல் தவறான ஆற்றல், சோர்வு கொடுக்கும் ஆற்றலாக மாறிவிடும் என்பதை முதல் வாசகம் அருமையாக கூட்டுகின்றது. ஒரே பகுதி எனக்கு பிடித்தது. இறைவன் சோர்ந்து போக மாட்டார், களைப்பு அடையார்.
என்று கூறிய பின் 40வது வசனம் என்ன கூறுகின்றது என்றால், தன்னுடைய வல்லமையும் தன்னுடைய ஆற்றலும் என்னிடம் இருக்கின்ற படிப்பிலும் பணத்திலும் என்னிடம் இருக்கின்ற புகழுக்குரிய காரியத்திலும் என்னால் சாதிக்கக்கூடிய அனைத்து காரியங்களிலும் இருக்கின்ற ஒரு இளைஞர் கூட, உங்களுக்கு நன்றாக தெரியும், இளைஞர்கள் விரைவிலே களைப்பு உறமாட்டார்கள், சோர்வு அடைய மாட்டார்கள். ஆனால் அத்தகைய இளைஞர்கள் கூட இன்றைய முதல் வாசகம் கூறுகின்றது, இளைஞர் சோர்வுற்று களைப்படைவர், வாலிபர் நிலை தடுமாறி கீழே விழுவார்கள். காரணம், அவர் எண்ணுகின்ற ஆற்றலும் வல்லமையும் இறைவனில் இல்லாத காரணத்தினால்தான். இறைவனோடு இணைந்தவர்களாக நாம் இருக்கும் பொழுது நம்முடைய பலம், நம்முடைய ஆற்றல் எதிலே இருக்க வேண்டும் என்றால் இறைவனிலே இருக்க வேண்டும். எனவேதான் எசையா இறைவாக்கினர் மேலும் இன்னொரு கருத்தை கூறுகின்றார். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் புதிய ஆற்றல் பெறுவர். எனவே இறைவன் மீது என்றும் விசுவாசமாக இருப்பவர்கள், அழைப்பிற்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் என்றுமே சோர்வு அடைய மாட்டார்கள், புதிய ஆற்றலையும் பெறுவார்கள். ஒருவேளை களைப்புற்றாலும் சோர்வு அடைந்தாலும். அதற்கு உதாரணமாக அருமையாக இறைவாக்கினர் எசையா கூறுகின்றார், கழுகை போன்று உயரத்தில் பறப்பார்கள். எதற்கு போய் கழுகை எடுத்திருக்கின்றார்? யாருக்கு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? வெரி குட். ஒரே ஒரு காரணம் சாமியார் சொன்னாங்க, கழுகு உயர பறக்கும். ஆனால் ஏறக்குறைய 7 காரணங்கள் சொல்லுவார்கள் கழுகை பற்றி சொல்லும் பொழுது. சுருக்கமாக கூறுகின்றேன் உங்களுக்கு புரிவதற்காக. முதல் காரியம், கழுகின் கண் பார்வை திறன், இந்த விஷன் என்று சொல்வார்கள், ஐ விஷன். சயின்டிபிக் முறையில் பார்க்கும் பொழுது ஒரு கழுகு எங்கு அமர்ந்திருந்தாலும் கீழே இருக்கின்ற ஒவ்வொரு ஜந்துக்களையும் அதன் அசைவுகளையும் நன்றாக கண்காணிக்கக்கூடிய கண் பார்வை திறன் உண்டு. அதே சமயத்திலே அருகிலே இருக்கின்ற ஒரு கழுகு எந்த தூரத்தில் இருக்கின்றது என்பதை அறியக்கூடிய கண் பார்வை ஒன்று ஏறக்குறைய 50 மைல்கள். இது உண்மைன்னு தெரியல, சயின்டிபிக்கா சொல்லியிருக்காங்க, நான் படிச்சதை சொல்றேன் உங்களுக்கு. 50 மைல் நடக்குமான்னு தெரியல. இரண்டாவது, கழுகானது பயம் அற்றது. எப்பொழுது அதற்கு பசி வருகின்றதோ அதன் எதிரியை அடித்து கொன்று குதறி உண்ணக்கூடியது. எனவே அதனுடைய பயமற்ற நிலையானது அதனை விட சக்தி வாய்ந்த எந்த உயிரினத்தையும் இது தைரியமாக எதிர்த்து போராடி அதை கொன்று உண்ணக்கூடிய வலிமையை கொண்டது. மூன்றாவது, ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் டெனாசியஸ், பிடிவாதமான, விரைப்பான, உறுதியான ஒரு சக்தியை படைத்தது. இதை பார்த்திருக்கலாம் சில பேர். நீங்க புயல் வரும் பொழுது, நல்ல காற்றடிக்கும் பொழுது மற்ற பறவைகளாம் பறந்து போயிடும், காகம்தான் முதல்ல ஓடும். ஆனால் கழுகு எதிர்த்து நின்று அதே சமயத்திலே தன்னுடைய புத்தியை பயன்படுத்தி எந்த வகையிலே காற்றடிக்கின்றதோ அதோடு சேர்ந்து சென்று உயரத்திலே புயலுக்கு மேலே சென்று அமைதியான இடத்திலே இருந்து கொள்ளும் என்று கூறுகின்றார்கள். நான்காவது காரணம், உயரம். ஏறக்குறைய 10,000 அடிகள் உயரத்திலே பறக்கக்கூடிய வலிமை அதற்கு உண்டு. ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் பறக்கக்கூடிய சக்தி அதற்கு உண்டு. அடுத்த காரியம், கழுகு எப்பயுமே செத்த பிணத்தை சாப்பாடாம். அடித்து உயிராக இருக்கின்ற ஒரு ஈரணத்தை தான் சாப்பிடுமா. எல்லாவற்றுக்கு மேலாக அடுத்த காரியம், கழுகானது
30 வருடங்கள் அடைந்தவுடன் வயது ஆகிவிடுமா? என்ன செய்யுமா? தனியாக ஒரு மலைக்கு சென்று தன்னுடைய தன்னுடைய உடம்பையே குத்தி குத்தி காயப்படுத்தி அந்த பகுதியை புதுமையாக வளர்க்குமா. பிறகு ஏறக்குறைய 10 வருடங்கள் வாழ்வதற்கு தன்னையே தயார் செய்து கொள்ளுமா. இறுதியாக அது தன்னுடைய குஞ்சை வளர்க்கும் இடம். வளர்ந்த குஞ்சை எடுத்துக்கொண்டு வான்மேலே சென்று தன்னுடைய முதுகிலே வைத்திருக்கும். திடீர் என்று அதை கீழே போட்டு விடுமா. ஏனெனில் அது தன்னுடைய இறகுகளால் பறக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதே சமயத்திலே தாய் உள்ளத்தோடு அதை தாங்கி பிடிக்கக்கூடிய அந்த பாசமும் இருக்குமா. இத்தனை காரணங்களுக்காகத்தான் இறைவாக்கினர் இசையா இறைவன் மீது நம்பிக்கை வைக்கின்ற ஒருவன் கட்டாயமாக பலமற்றவனாக மாற முடியாது, களைப்புள்ளவனாக இருக்க முடியாது என்று அருமையாக கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய 2ஆம் வாசகம் இவ்வாறு களைப்பற்றவராக பலமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் புனித பவுல் அடிகளார் கொலோசியருக்கு எழுதிய நிருபத்திலே 3வது அதிகாரத்தில் வாசிக்க கேட்டோம். உண்மையான அருமையான கருத்து என்னவென்றால், நீங்கள் எல்லோரும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய மக்கள். நாம் எல்லோரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம், அன்பின் மக்களாக இருக்கின்றோம் என்று கூறிய பவுலடிகளார், எனவே அதற்குரிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். கடவுள் நம்மளை தேர்ந்தெடுத்துட்டாரு, நம்ம எல்லாம் திருமுழுக்கு வழியா கிறிஸ்து ஆயிட்டோம், கட்டாயம் மோட்சத்துக்கு போயிடுவோம் நினைச்சீங்கன்னா அது நடக்காது. அதற்கு ஏற்ற வாழ்க்கையை என்று நீங்கள் அமைத்துக் கொள்ளுகின்றீர்களோ, கனிவுடன் அன்புடன் பண்புடன் எவ்வாறு புனித பவுல் அடிகளார் கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்திலே 5வது அதிகாரத்திலே 22வது வசனத்திலே அருமையாக கூறுகின்றாரோ, தூய ஆவியின் கொடைகளா அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, தன்னயம், தன்னடக்கம், விசுவாசம், இவைகளின் மூலமாக நாம் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அன்புக்குரிய மக்களாக இருக்கின்றோம் என்பதை அறிந்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் கட்டாயமாக நாம் தடுமாறி விழமாட்டோம். மலாக்கியர் ஆகமத்திலே அதிகாரம் 2 திருவசனம் 8 இவ்வாறு கூறுகின்றது, நீங்களோ வழி தவறி நடந்தீர்கள், உங்கள் போதனையால் பலரை இடறி விழ செய்தீர்கள் என்று யாகுவே கூறுகின்றார். இந்த பயங்கரமான முடிவு நம்முடைய வாழ்க்கையிலும் பல சமயம் இருக்கலாம். நம்முடைய சொந்த இச்சைகளுக்காக, நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையற்ற வாழ்க்கைக்காக, பிறரன்பு அற்ற மக்களாக வாழ்ந்து கிறிஸ்தவர்கள் என்ற முறையிலே பிறருக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையும் நம்மை மட்டுமல்ல பிறரையும் வழி தடுமாறி விழ செய்யக்கூடிய வாழ்க்கையாக அமையும். எரேமியாகமத்திலே பார்க்கிறோம் இதே கருத்து. 18வது அதிகாரத்திலே 15வது வசனத்திலே இவ்வாறு படிக்கின்றோம். அந்த பகுதியில், என் மக்களோ, யார்? நீங்கள் நாங்களும், என்னை மறந்து விட்டார்கள், இல்லாத ஒன்றுக்கு தூபம் காட்டுகின்றார்கள். பணத்திற்காக, பதவிக்காக, புகழுக்காக, படிப்பிற்காக, இல்லாதது ஒரு மனத்தில் நினைத்துக் கொண்டு இருக்கின்றது என்ற வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக, இவைகளுக்காக அவர் தூபம் காட்டிக் கொண்டு இருக்கின்றார்கள். தங்களுடைய வழியிலே எனவே தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள். நெடுஞ்சாலையை விட்டுவிட்டு, அன்பின் இறைவனின் கரத்தை விட்டுவிட்டு ஒதுக்கு வழிகளிலே நடக்க முயற்சி செல்கின்றார்கள். ஷார்ட்கட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. ஷார்ட்கட், we are all making shortcut. குறுக்கு வழி, தந்தை அருமையாக கூறினார். குறுக்கு வழியிலே நாம் நமக்கு வேண்டியதை பெற விரும்புகின்றோம்.
இறைவனில் இணைந்தவர்களாக வாழ மறந்து விடுகின்றோம். அதே நிலையில் தான் இன்றைய செல்வந்தரும் இயேசுவை நோக்கி வருகின்றார். ரட்சியத்தை அடைய வேண்டும், மீட்படைய வேண்டும் என்ற ஆவல் இருந்தால் மட்டும் போதாது, அதை செயல்பாடாக ஆக்குகின்ற வழியையும் வழிமுறைகளையும் உணர்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை கிறிஸ்து அருமையாக இன்றைய நற்செய்தியிலே கூறுகின்றார். கொலை செய்யாமல் இருக்கின்றாய், பிறருக்கு தீங்கு இழைக்காமல் இருக்கின்றாய், பல நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன்னிடம் ஒன்று குறைவாக இருக்கின்றது, உமக்கு இன்னும் ஒரு குறை இருக்கின்றது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுங்கள். இறையியல் வல்லுநர்களும் விவிலிய வல்லுநர்களும் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும் என்ற பகுதியை இவ்வாறு சில சமயத்தில் கூறுவார்கள். உம்மிடம் உள்ளவற்றை வெற்றி என்று சொல்லும் பொழுது செல்வம் மட்டுமல்ல, எதை நம்முடைய வாழ்க்கையில் செல்வமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோமோ, நமக்கு பெரிது, நமக்கு அந்தஸ்தை கொடுக்கின்றது எதை நினைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அதை ஒதுக்கி வைத்து நல்லதை செய்வதற்காக அன்பின் மூலமாகவும் மகிழ்ச்சியின் மூலமாகவும் அமைதியின் மூலமாகவும் பொறுமையின் மூலமாகவும் பரிவின் மூலமாகவும் கனிவின் மூலமாகவும் ஏழைகளுக்கு அன்பு காட்டுவதுதான் உண்மையான இறைவனோடு இணைந்த வாழ்க்கை. அன்புக்குரிய இறைமக்களே, இந்த அத்தனை குணங்களையும் புனித சூசையப்பரின் வாழ்க்கையிலே காணுகின்றோம். அவர் ஒரு அருமையான கழுகு என்று சொல்லலாம். எல்லா வகையிலுமே இறைமகனுக்கு ஏற்ற ஒரு தந்தையாக முன்னோக்கு பார்வை, தைரியம், எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவன் கொடுத்த பணியிலே என்றும் நழுவாமல் நடந்த முறை, எந்த விதமான துன்பங்கள் இருந்தாலும் இறைவன் பெயரால் எடுத்துக்கொண்டு உயரத்திற்கு செல்லுகின்ற மனப்பான்மை, அதே சமயத்திலே தன்னுடைய பிள்ளைக்கு ஏற்ற ஒரு நல்ல வளர்ப்பு தகனாக இருந்தார். இத்தகைய நல்ல குணங்களை பெற்ற அந்த புனிதரை இந்த பங்கானது பாதுகாவலராக கொண்டிருக்கின்றது. எனவே இந்த இனத்திலே அந்த புனிதரை நாடுவோம். இறைவனோடு இணைந்த வாழ்வை பெறுவதற்காக அவரை வேண்டுவோம். இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருப்போம். அவ்வாறு வைத்தால் நாமும் கழுகுகளைப் போல இறக்கையை விரித்து உயர செல்வோம். அவர்கள் ஓடுவார்கள், களைப்பு அடைய மாட்டார்கள், நடந்து செல்வார்கள், சோர்வடைய மாட்டார்கள். பொதுவாக ஓடினா தான் களைப்பு ஏற்படும். இந்த காலத்தில் நடந்தாலே அது அந்த காலத்தில் உணர்ந்தனால தான் எஸ்ஐஆஸ் ஆகமத்திலே கொடுத்துருக்காரு. சுகர்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்காது, இந்த காலத்தில் வரும்னு ஒரு இறைவாக்கின சொல்லியிருப்பாரு. நம்பக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கின்றோம். எந்த நிலையில் இருந்தாலும் இறைவனின் நம்பிக்கை வைத்தார் நாம் இறை அழைப்பிற்கு ஏற்ற மக்களாக, மகிழ்ச்சியின் மக்களாக, நம்பிக்கையில் வளர முடியும், மீட்பினை பெற முடியும் என்பதை இன்று நாம் உணர வேண்டும். எனவே மன்றாடுவோம். நம்முடைய பாதுகாவலரான புனித சூசையப்பின் வழியாக அத்தகைய அசைக்க முடியாத ஆழ்ந்த உயிர் உள்ள நம்பிக்கையை இறைவன் நமக்கு கொடுத்து விசுவாசத்தில் வளர செய்து இறைவனோடு இணைந்த வாழ்க்கையை நடத்தி, இறைவனே என்னுடைய ஆற்றல், இறைவனே என்னுடைய பலம் என்று இறைவனு காட்டிய அன்பில் பிறர் அன்பின் மக்களாக நற்செய்தியின் மதிப்பீடுகளுக்கு ஏற்ற வாழ்க்கையை அமைக்க அந்த அருளை பெற இப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்திருப்போம். விசுவாசங்களின் மன்றாட்டு. விசுவாசிகளின் மன்றாட்டு. உங்கள் பதில் புனித சூசையப்பர் வழியாக இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழியாக இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருச்சபைக்காக
நல்ல ஆயனாம் எம் இறைவா, என் தாய் திருச்சபைக்காகவும் அவற்றை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர்கள் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோருக்காக உம்மிடம் மன்றாடுகிறோம். சிறப்பாக இன்றைய திருப்பலியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் எமது பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி ஆண்டகை அவர்களுக்காக மன்றாடுகிறோம். நீர் தாமே உம்முடைய தூய ஆவியானவரின் வரங்களாலும் கொடைகளாலும் நிரப்பி என்றும் உமக்கு சான்று பகராக வாழ உதவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பங்கு மக்களுக்காக உண்மையும் வழியுமான எம் இறைவா, எம் பங்கில் வாழும் அனைத்து குடும்பங்களுக்காக உம்மிடம் இறங்குகிறோம். நீர் தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதியும். இவ்வாண்டு குடும்ப விழாவில் அடியெடுத்து வைக்கும் எம் மக்களை கண்ணோக்கி பாரும். இவர்கள் ஒவ்வொருவரும் புனித சூசைப்பரை போன்று என்றும் நேர்மையுடனும் கடவுள் நம்பிக்கையுடனும் வாழ்ந்திட தேவையான அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மிடம் மன்றாடுகிறோம். நாட்டு தலைவர்களுக்காக வழிகாட்டும் எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்களுக்காக உம்மிடம் வேண்டுகிறோம். நீர் அவர்களுக்கு உமது ஞானத்தையும் அருளையும் பொழிந்தருளும். மேலும் அவர்கள் சுயநலத்தை தவிர்த்து என்றும் பொது நலனை மனதில் கொண்டு மக்களுக்கு ஏற்ற ஒரு பணியாளனாக வாழ்ந்திடவும் மற்றும் இந்நாட்டை அமைதி வழியில் நடத்திடவும் உதவிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நோய் உற்றோருக்காக மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரே எம் இறைவா, என் மனநோயினாலும் உடல் நோவினாலும் வருந்தும் அனைவருக்கும் வேண்டுகிறோம். குறிப்பாக பல்வேறு புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை நீர் உமது வல்லமை உள்ள கரத்தினால் அவர்களை தொட்டு அவர்களுடைய நோயை அவர்களிடமிருந்து நீங்க செய்து என்றும் மகிழ்ச்சியுள்ள மக்களாக வாழ செய்யும்படி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதிக்காக அமைதியின் ஊற்றே எம் இறைவா, இன்று அமைதி இல்லாமலும் சண்டை சச்சரவில் தவித்துக் கொண்டிருக்கும் மக்களுக்காக உம்மிடம் வேண்டுகிறோம். நீர் தாமே அவர்களுக்கு மானுட வாழ்வின் மகத்துவத்தை புரிய செய்தருளும். மேலும் மனிதர்கள் அனைவரும் உம்முடைய சாயல் என்பதை அவர்களுக்கு உணர செய்து ஒருவரை ஒருவர் அன்பு செய்து மதித்து வாழ்ந்திடவும் மற்றும் அமைதியின் இருப்பிடமாக திகழ்ந்திட தேவையான அருள் வரங்களை பொழிந்திட வேண்டும்படி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, மாந்தரின் இவ்வுலக வாழ்வு பல்வேறு தேவைகளினால் எழும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கின்றது என்று நீர் அறிவீரே. உம்முடைய விசுவாசிகள் நேர்ந்தளிக்கும் மன்றாட்டுகளை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை கொடுத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Yeah.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இத்திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பின் இறைவா, காட்சி தொழில் புரிந்து தமது குடும்பத்தை பேணி காத்து புனித சூசையப்பரின் விழாவில் இக்காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வந்துள்ளோம். உழைப்பின் பயனாகிய இக்காணிக்கைகள் உம்முடைய அருட்காவலை தரும் அருட்சாதனமாக மாறுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித சூசையப்பரின் திருநாளிலே தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீதிமானாகிய அவரை இறைவனின் அன்னையாகிய கன்னிமரியாளுக்கு கணவராக தந்தருளினீ. தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே பேரான எங்கள் ஆண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையே போல் இருந்து காப்பாற்றும் வண்ணம் உண்மையும் விவேகமுள்ள ஊழியர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீ. கிறிஸ்து வழியாக உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றன, கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து
ஒன்றாக அக்களித்து பாடி சொல்வதாவது: தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனவாக அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவரை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். எம் இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை மிக சிறப்பாக எங்கள் திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியினர் மற்றும் பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நீரே கனிவோடு நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் உமது அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்திலும் நம்மை கொள்ளிறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் கூர்ந்து ஒளிவைக்கும் திருமண் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவன் கணித்தியான ஆட்சி மிக்க மரியாள் கணவர் சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மக்குவந்தராயிருந்தவராகிய புனிதர் அனைவரும் நாங்கள் யான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மெய் புகழ்ந்தேத்து மரமருள நம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்ள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். Yeah.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே தேவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா குணமடையும். அந்த குரல் இது நற்கருணை வழங்கும் நேரம். நற்கருணையானது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும். பிற சமயங்களைச் சேர்ந்தவர்கள், பிற மதங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த திருவிருந்திலே பங்கேற்க முன் வர வேண்டாம் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் இருக்கிற இடங்களே உங்களை தேடி நம்முடைய அருள் தந்தையர்கள் மற்றும் அருள் சகோதரர்
திருப்பலி விடுதல் 10 நிமிடம் மட்டுமே. நம்முடைய பேராயர் மற்றும் நம்முடைய முதன்மை குருக்கள், இங்கு வந்திருக்கிற குருக்கள் மற்றும் இந்த அழகான நம்முடைய சமூக கூடத்தை கட்டி கொடுத்த நம்முடைய என்ஜினியர்ஸ் மற்றும் நம்முடைய மாமன்ற உறுப்பினர்களை நாம் கௌரவிக்கிறோம். அதை 10 நிமிடம் மட்டும் நாம் அந்த நிகழ்ச்சிகளை பெறும் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாளைய தினம் நம்முடைய நவநாளின் 2வது தினம். நாளைய தினம் நாம் துறவிகள் தினத்தை கொண்டாடுகிறோம். அங்கு அருகாமையில் இருக்கிற அருள்சர்கள் மொத்தம் 50 பேர் நம்முடைய பங்கிலே நாளைய தினம் இந்த வழிபாடை வழிநடத்தி நாளைய தினம் நாம் துறவிகளுக்காக செபிக்க இருக்கிறோம். எனவே நாளைய தினம் தலைப்பானது உலகை விழித்தரச் செய்வோம் என்ற தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறோம். எனவே அனைவரும் மாலை நேரத்தோடு வந்து கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறு உங்களுக்கு தெரியும், நமது மத்தியிலே அற்புத இயேசு டிவியானது இந்த நிகழ்ச்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இன்று இரவு 10 மணிக்கும் நாளை காலை 11 மணிக்கும் இந்த நிகழ்வு அனைத்தும் ஒளிபரப்பப்படும். கடைசி ஜெபத்திற்காக அனைவரும் எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. நலமெல்லாம் நல்கிடும் நாயகனே, எங்கள் உழைப்பின் பயனை ஏற்றி எங்களுக்கு நீர் அளித்த இனிய உணவை உட்கொண்ட நாங்கள் அனைவரும் உமக்கு இப்பொழுது நன்றி செலுத்துகின்றோம். புனித சூசையப்பரின் எடுத்துக்காட்டை பின்பற்றி நாங்கள் எதை செய்தாலும் உம் பெயரால் செய்து உம்மை மகிமைப்படுத்தி மனநிறைவுடன் வாழ அருள் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர் பெற அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். தம் ஒரே மகனின் உயிர்ப்பினால் இறைவனின் பிள்ளைகளாகும் பேக்கினை மீட்பின் பலனையும் அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள் செய்வாராக. கிறிஸ்துவின் மீட்பின் பணியால் முழுமையான விடுதலை கொடையாக பெற்றுக்கொண்ட நீங்கள் அனைவரும் அவரது கருணையால் முடிவில்லா வாழ்விற்கு உரிமை பேர் அடைவீர்களாக. விசுவாசத்தால் திருமுழுக்கில் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் உங்களது நற்செயல் நிறைந்த வாழ்வால் அவரோடு வான்வீட்டை அடையும் பேறு பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இப்போது நம்முடைய முதன்மை குரு எஸ்.சி. அந்தோனி சாமி அவர்கள் நம்முடைய கல்வெட்டை இப்போது திறந்து வைப்பார்கள். இப்போது பாடலானது கடைசி பாடல் பாடப்படும். அருள் தந்தையர்கள் தயவு செய்து
Yes, friends, you are watching Arpudar Yesu TV. Arpudar Yesu TV means miraculous Jesus. Arpudar Yesu TV, a TV which works for the Catholic Church, works for the people who have talent. I request you to support Arpudar Yesu TV, which means Miraculous Jesus TV, so that we can take the word of God using media, young talent to the goal. So, requesting for your support, help. The bank details, address, phone number, the website address is given below, so that you can call, write, or let us know your feedback, as well as support us, so that we can take the word of God through media and work together as one team. Thank you. Your Nelson Anthony Jokiam from Arpudar Yesu TV. Thank you. Hello friends, உங்களோட Arpudar Yesu TV லேருந்து திரும்பியும் நெல்சன். Friends, Arpudar Yesu TV உங்களோட டிவி. இது Arpudar Yesu TV மூலியமாக இருக்கிற டேலண்ட்டை வெளியே கொண்டு வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்காக, இளைய சமுதாயத்துக்காக மீடியா மூலியமா நாங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை நாங்கள் கொண்டு உங்களோட வீட்டுக்கு வரோம். ஸோ இந்த Arpudar Yesu TV வந்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. இதை நம்ம சேர்ந்து நம்ம ஒரே டீமாக நாங்கள் சேர்ந்தோம்னா நிச்சயமாக இப்போ நீங்கள் பல நிகழ்ச்சிகளை பார்க்குற போல நாங்கள் இன்னும் அதிகமான நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். நன்றி. உங்களோட நெல்சன் ஆந்தனி ஜோ. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும், இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும், இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும், தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள்: பேங்க் டீடைல்ஸ், Bank of India, account name Jesus Helps, account number 8033101196, bank name Bank of India, bank branch Washerman Pet. State Bank of India, account name Nelson Anthony L, bank name State Bank of India, account number 3078756565, IFSC code SBI N 0001794, branch New Washerman Pet. Address for money order, DD and check. Arpudar Yesu TV, 56/11, Avur Muthaiya Street, New Washerman Pet, Chennai 81. Contact numbers 8148912933, 9789866627 and 9790721603. Email ID nelsonAjokiam@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.